அண்ணாமலையார் மலையில் இருந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்களால் கொட்டப்பட்ட 2 டன்னுக்கு மேற்பட்ட குப்பை கழிவுகள் அகற்றம். வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஆர்வத்துடன் ஈடுபட்டு குப்பைகளை அகற்றினார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையின் மீது கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட தன்னார்வலர்கள் குழுவினர் சுமார் 2 டன் குப்பைகளை அகற்றினார்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் உள்ள பிளாஸ்டிக் பாட்டில்கள், கண்ணாடி பாட்டில்கள், குப்பைகள் ஆகியவை பல்வேறு பகுதிகளில் உள்ள மலையடிவார பகுதியில் ஏராளமாக குவிக்கப்பட்டுள்ளது. இவற்றினால் மலையின் மீது உள்ள மூலிகை மரங்கள் மற்றும் பசுமை மரங்களுக்கு ஆபத்து ஏற்படும் விதமாக இந்த குப்பைகள் உள்ளது. ஒவ்வொரு முறையும் கார்த்திகை தீபத் திருவிழாவில் 10ஆம் நாளன்று தொடங்கி தொடர்ந்து 11 நாட்கள் அண்ணாமலையார் மலையின் மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். மலையின் மீது ஏற பக்தர்களுக்கு தடை இருந்தாலும் அடிவார பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் அந்தந்த பகுதிகளின் வழியாக மலையின் மீது ஏறி சென்று வரும் நிலை உள்ளதால் மலையின் மீது ஏகப்பட்ட குப்பைகள் குவிக்கப்பட்டுள்ளது மிகவும் தர்ம சங்கடமாக இருக்கிறது. இந்த குப்பைகளை மலையில் இருந்து அகற்றும் விதமாக கிளீன் திருவண்ணாமலை என்ற அமைப்பின் சார்பில் இன்று வனத்துறையினர் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் கிளீன் திருவண்ணாமலை இணைந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையின் மீது உள்ள குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணியில் உள்ளூர் மற்றும் பெங்களூர் மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் பலர் இணைந்து இந்த குப்பை கழிவுகளை ஆர்வத்துடன் அகற்றினார்கள். இந்த பணிகள் ஒவ்வொரு மாதமும் அண்ணாமலையார் மலையின் மீது நடைபெறும் என்றும் இன்று நாளை முதல் சுமார் 2 டன் குப்பைகளை மலையிலிருந்து அகற்றப்பட்டதாகவும் சுவாமி சதானந்தா தெரிவித்தார்.
Karnataka came, Andhra Pradesh came, foreigners, Spain, France came. Everybody came here from the lab to the sacred Arunachalam. Local people came. Only together, only when we work together, we can succeed to restore the grace of Arunachalam. Hari Om Namah Shivaya. People from different states. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படியே இருக்கு. சார் கொஞ்சம் பேக் போங்க. மேடம் Arunachala, everybody now. Arunachala, 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 Arunachala. Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah. Arunachala, Sala. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Arunachala, Om Namah Shivaya. 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 This is an opportunity to serve Shiva, and people from many different states and countries came here to clean this garbage. Andhra Pradesh, Karnataka, Tiruvannamalai, Spain, France, Israel, Tamil Nadu, also with the full support of the municipal corporation that came to help us. Everybody came because it's not for us, it's for him, everything, because it's unacceptable that it looks like this. And we came here to restore the grace of Arunachala, of Annamaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Suddenly I had a thought to meditate in Bhuai Namah Shivaya temple. I went, I started to cry. I go here and cry. I came to Bhuai Namah Shivaya Kiev, cry. And then I tell Om Namah Shivaya, please help me because it's impossible like this. After this, I told to Swamiji that it started to happen, all because of him. நமக என் பேர் சுவாமி சதானந்தா. நம்ம பிரணவ் கேந்திரா மூலிமா நம்ம இங்கே வந்து குகை நமச்சிவாய திருவண்ணாமலை பகுதியில் சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு கிளீனிங் ப்ராசஸ் எடுத்திருக்கோம். இந்த மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கழிவுகள், மனித கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், தேவையில்லாத பொருட்கள், கண்ணாடி பாட்டில்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு தெய்வீக மலைப்பகுதியில்
மக்களால் தூக்கி எறியப்பட்டு அல்லது வீசப்பட்டு பக்தர்களால் போடப்பட்டது தான் இது. மக்களால் போடப்பட்ட குப்பைகள் தான். இன்னைக்கு 200க்கு மேற்பட்ட கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல இருந்து வந்து வெளிநாட்டவரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த மலையை சுத்தம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நகராட்சியினுடைய ஒத்துழைப்பு மற்றும் வன பாதுகாவலருடைய ஒத்துழைப்பு மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய பேராதரவோட இந்த பணி மிகவும் சிறப்பாக நிறைவேறுது. இதில் கிட்டத்தட்ட 3-4 டன்னு குப்பைகள் வந்து எடுத்திருக்கோம். நகராட்சியாளர் வந்து சிறப்பாக அதை கையாளுறதா சொல்லி எங்களுக்கு உறுதியளிச்சிருக்காங்க. ஹரி ஓம் சிவாய நமः. அடுத்து வந்து